Hey guys, hi hello, வணக்கம், வெல்கம் பேக் டு மோட்டோ சர்விங். நான் சின்னா அண்ட் இவன் தான் நம்மளோட லியோ. ஆக்சுவலி இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து ரெகுலராக நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் கேட்டே இருக்கார், ப்ரோ உங்களோட பைக் டூர் வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து பண்ணுறேன். ரைடுக்கு நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்க பைக் வந்து பார்த்திங்கன்னா Yamaha r15v4 ப்ளூ. ஃபஸ்ட்டு இந்த வண்டியை பற்றி சொல்லிடவா. இந்த வண்டி ஒரு 155cc, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இந்த வண்டியை பற்றி சொல்ல வேண்டியதெல்லாம் இல்லை. ஆல்ரெடி பைக்கு பிடிச்ச எல்லாருக்கும் இந்த டீட்டெயில்ஸ்லாம் தெரியும். இருந்தாலும் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு சொல்கிறேன். இதோட ஆன் ரோட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா, நான் எடுக்கும்போது 2,16,000 வந்துச்சு. ஃபஸ்ட்டு நான் போயிட்டு நான் வண்டி எடுக்கலான்னு சொல்லிட்டு கேட்க போகும்போது 2,08,000 சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் மறுபடியும் போய் வண்டி எடுக்கும்போது போனால் 2,16,000 அப்படின்ட்டாங்க. வண்டியில் இந்த ஸ்டிக்கர்ஸ் எதுவுமே வரல. இந்த ஃப்ரேம் நான் தான் போட்டேன், இதை நான் தான் ஒட்டினேன். இங்கே நம்மளோட சேனல் நேம் ஒட்டினேன். ஃபஸ்ட்டு இதில் எதை ஒட்டினேன்னா, அங்கேருந்து ஆரம்பிப்போமா, இந்த யமஹான் இருக்குல்ல, தெரியுதா உங்களுக்கு? அந்த யமஹாவை தான் ஃபஸ்ட்டு நான் வந்து வண்டியில் ஒட்டினேன். ஏன்னா எனக்கு அந்த இடம் ப்ளைனாக இருந்துச்சா. நம்மளோட சில்வரு அப்புறம் ரெட்லலாம் பார்த்திங்கன்னா அந்த யமஹான் போட்டது சூப்பராக இருக்கும். வண்டி பார்க்கும்போது நல்லா லுக்காக தெரியும். அதுக்காக தான் நான் வந்து யமஹான்னு சொல்லிட்டு அதே டைமென்ஷன், அதே லென்த்து, சைஸு, அந்த ஃபாண்ட்லேயே அதே தான் வேணும்னு சொல்லிட்டு கடைக்காரரை போய் டார்ச்சர் பண்ணி 1 hour உட்காந்து அதை ரெடி பண்ணி அதுக்கப்புறமா தான் ஒட்டினது. அது அன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கு இல்லையா, இது ஒட்டியிருக்கேன். இது எந்த மாதிரி ஸ்டிக்கர்னால், எடுத்தால் வந்துடும். இது இப்படி நோண்டி எடுத்தால் அப்படியே வந்துடும். மற்ற நார்மலாக ஸ்டிக்கர் ஒட்டின மாதிரினா அது இப்படி எடுத்தால் அப்படியே ஒட்டிட்டு பசம் மாதிரி வரவே வராது. பட் இது வந்துடும். அதுக்கப்புறமா என்ன பண்ணேன், போபோலேருந்து ஒரு மொபைல் ஹோல்டர் ஒன்று வாங்கி வச்சேன். இந்த மொபைல் ஹோல்டர் பற்றி சொல்லணுன்னா தெரில, இது ஃப்யூஸ் போயிடுச்சு ரீசெண்டாக. எதனால் அப்படி ஆச்சுன்னு தெரில. இதோட ப்ரைஸ் ஒரு 1,800 வாங்கினாங்க. இது குவாலிட்டியெல்லாம் ஓகே தான், பட் ரீசெண்டாக அது ஃப்யூஸ் போயிடுச்சு. நான் வாங்கின காரணமே அதில் சார்ஜ் போகணுன்ற ஒரே காரணத்துக்காக தான். சரி, ஓகே, அது கடையில் 1 year வாரண்ட்டி இருக்குது, கடையில் கொண்டு போய் சரி பண்ணிப்போம். அதுக்கடுத்தது வேறு என்ன பண்ணேன், நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதை ஒட்டி முடிச்சுட்டு இந்த இடத்துல R15M சில்வரில் இந்த இடத்துல ஒரு ப்ளூ கலர் ஸ்டிக்கர் வரும். அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா, அதனால் நான் வெறும் ஒயிட் கலர் மட்டும் ஓட்டலான்னு சொல்லிட்டு போயிருந்தேன். இந்த ஸ்டிக்கரு அதான் அப்படியே லைனாக சொல்கிறேன் பாருங்கள். அது இல்லை, அதுக்கு முன்னாடி வந்துட்டு இது ஓட்டினான்னு நினைக்கிறேன். ஹே ஐ எம் லியோ அண்டு இந்த மான்ஸ்டர் கீறி வச்ச மாதிரி அது ரெண்டையும் ஓட்டினேன். அதுக்கப்புறமா தான் வந்துட்டு இந்த 96 ஓட்டணும்னு தோணுச்சு. ஃப்ரண்டில் இது என்னோடய டேட் ஆஃப் பர்த்து தான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். 96 பிறந்தேன், அதனால் 96 ஓட்டினேன். அதுக்கடுத்து இது எனக்கு ரொம்ப பிடிச்சி இது ஓட்டினேன். நெக்ஸ்ட்டு தான் இது ஓட்டினது, ஒயிட் கலர் ரொம்ப ப்ளைனாக ஏதோ பைக்குக்கு பெல்ட்டு போட்ட மாதிரி இருக்குன்னு கலாய்க்க ஆரம்பிச்சிட்டேன் என் ஃப்ரெண்டு ஒருத்தன். அதுக்கப்புறமா தான் சரி வேறு என்ன ஓட்டலாம் அப்படின்னதுக்கு ரெட் கலரில் ஓட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனே சொன்னான், நான் சஜஸ்ட் பண்ணான். சரின்ட்டு அதை ஒன்று ஓட்டினோம். அதுக்கு அடுத்ததாக வந்து ஸ்போர்ட்ஸ் மைண்ட் ப்ரொடியூஸ்டு பை லியோ. இது ஸ்போர்ட்ஸ் மைண்ட் ப்ரொடியூஸ்டு பை இந்த இடத்துல BMWன்னு இருக்கும். அதை தூக்கிட்டு நம்ம பயலோட பேர் போட்டு வச்சுருக்கேன். சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள், இவனோட பேர் வந்து லியோ. அது நான் கடைக்கு போயிட்டு என்ன பேர் வைக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நான் லூக்கான்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். பைக் வாங்கினா லூக்கான் தான் வைக்கணும்னு சொல்லிட்டு. பட் லூக்கா அது சொல்கிறதுக்கு அந்தளவுக்கு அப்போதைக்கு நல்லா இல்லையா. லியோ அது அந்த பேர் வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியிலேருந்து ஒரு 4-5 வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதனால் அந்த பேரே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் வச்சாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ப்ளோர் த வேர்ல்டு அது ஓட்டினேன். அதுக்கு கீழே ஒரு காம்பஸ்ஸு. வேறு என்ன சொல்ல மாட்டேன்னு பாருங்கள், பின்னாடி ஒன்று இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா த வேர்ல்டு இஸ் யுவர்ஸ், கோ எவ்ரிவேர். இது என் மாப்பிள்ளை உடச்சிட்டான். நான் சொல்ல, இந்த ஸ்டிக்கர் வந்து இப்படி தான் வந்துடும். எடுத்தால் அப்படியே இதை எடுத்தால் மட்டும் அப்படியே தனியாக வந்துடும். அந்த மாதிரி ஸ்டிக்கர் தான் இது. இது என்ன ஆச்சுன்னு தெரில, ஏதோ சம்பவமாகி போச்சு. இது என் மாப்பிள்ளை செஞ்ச சம்பவம். இது கொண்டு போய் பின்னாடி காரில் வண்டியை பார்க் பண்ணுறான்னா பின்னாடி சொர்றன்னு எடுத்துகிட்டு போய் சொருவிட்டான் காரில். சரி, ஓகே, காருக்கு ஒன்றும் ஆகலை. அதுக்கு யார் தண்டனை கட்டுறது? இதாவது பரவாயில்ல, கொஞ்சம் ரேட்டு கம்மி தான். இதை மாற்ற வேண்டியதும் இல்லை, சேரடிக்கிறது தானே. அப்புறம் அது ஓட்டினேன். அதுக்கப்புறமா தான் கடைசியாக இந்த டாப் ரேக் செட் பண்ணேன். இது வந்து இருங்க, இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன்.
கடைசியாக அந்த டாப் ரேக் செட் பண்ணேன். இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 2500. ஆமாம், இதையும் ஒரு கடையில் வாங்கி தான் மாட்டினது. அடுத்து வேறு என்ன, இந்த GoPro மவுண்ட்டு இது ஒன்று ஓட்டியிருக்கேன். இது எதுக்காகனா வீடியோ நம்ம அந்த ஹெல்மெட் ஆங்கிள் இருக்குது தெரியுமா, அதை எடுக்கிறதுக்காக. ப்ளஸ் முன்னாடி பார்த்த மாதிரி எடுத்துக்கலாம். மாட்டி வச்சுட்டு ஒரு வேளை மழைலாம் வருதுன்னா அப்போ வந்து இதை இது பண்ணிக்கலாம். வாட்டர் ப்ரூஃப் கேஸ் போட்டு அது மாட்டி வச்சுட்டு போயிடலாம். நல்லா தான் இருக்குது வண்டி, நல்லா இருக்குல்ல பார்க்கவே. அவ்வளோதான் காய்ஸ், பைக் இவ்வளோ தான் பண்ணியிருக்கேன். இதுதான் ஒரு நார்மலான பைக் தான். இன்கேஸ் எனக்கு இந்த எந்த ஸ்டிக்கருமே பிடிக்கலன்னா இதை அப்படி பிடிச்சி இழுத்தா வந்துடும். அந்த மாதிரி ஸ்டிக்கர் தான் ஒட்டியிருக்கேன். ஏன்னா நான் ஒரு லூஸ் மாதிரி அடிக்கடி மைண்டு மாற்றிட்டே இருப்பேன். திடீர்னு இன்றைக்கி இந்த ஸ்டிக்கர்லாம் ஒட்டி பிடிச்சிருக்குன்னு ஓட்டினேன்னா நாளைக்கு பிடிக்கலான்னு சொல்லிட்டு தூக்கி போடாமல் போட்டுருவேன். அதனால தான் அப்படி ஒரு ஸ்டிக்கரில் ஒட்டியிருக்கேன். அப்புறம் நான் யூஸ் பண்ணுற கியர்ஸ் அண்ட் இந்த கேட்ஜெட்ஸா இது, அப்புறம் இந்த இதெல்லாம் என்னென்னு சொல்லுவாங்க, டேங்க் பேக்கெல்லாம், அதெல்லாம் நான் மொத்தமாக ஒரு கீழே லிங்க்கில் தரேன். யாருக்காவது வேணால் செக் பண்ணி பாருங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் யூஸ் பண்ணிங்க. அப்படியே வண்டி ஓட்டிகிட்டே பேசுவோமா. நியூட்ரலில் இருக்கா வண்டி. கிட்டத்தட்ட மைலேஜ் எவ்வளோ தருதுன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 45க்கு மேலே தரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அப்படி தான் பெட்ரோல் போடுறேன். இதுக்கு முன்னாடி வச்சுருந்த பல்சர் 180Fஐ விடவே இது அதிகமாக மைலேஜ் தருது. எனக்கு தெரிஞ்சு அதுவே ஒரு 40 to 45க்குள்ளே தரும். இது அதை விட அதிகமாக தருது. ஆக்சுவலி என்னோடய கருத்துப்படி, என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் படி இதில் வந்து 2 ஃபியூச்சர் தேவையில்லாமல் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஒன்று, ரியரில் இருக்க ஏபிஎஸ்ஸு எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா பிரேக் அடித்தா தடன்னு அது நிற்கவும் மாட்டேங்குது. அதுக்கு நார்மல் பிரேக்கே பரவாயில்ல. நான் அதிகமாக பேக் பிரேக் யூஸ் பண்ண மாட்டேன். ஏதாவது எமர்ஜென்சியில் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன். அது ரொம்ப தடன்னு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ட்ராக்ஷன் கண்ட்ரோல், அது எதுக்காக இருக்குது இதில்? எதுவுமே அது இருந்து என்ன பயனே எனக்கு தெரில. என்ன மண்ணில் போகும்போது இந்த வீலை வந்து சும்மா சுத்தம் இல்லையா, அப்போ சுத்தாமல் பைக்கை வந்து ஆஃப் பண்ணுற மாதிரி அது எப்படி சொல்கிறது, இக்னிஷன் பவர் வந்து கம்மி பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அதை தான் பண்ணுது. அது எதுக்கு பண்ணணும்? அந்த 2 ஃபியூச்சர் மட்டும்தான் இதில் கொஞ்சம் தேவையில்லாத ஃபியூச்சர்னு நினைக்கிறேன். அப்புறம் வேறு என்ன, லைட்டாக பெயின், இந்த இடத்துலலாம் பெயின் வரும். நான் முன்னாடி டேங்க் பேக் வச்சுன்னா இப்படி சாஞ்சிக்கிட்டு அந்த பெயினை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிப்பேன். டாப் ஸ்பீட் இது வரைக்கும் ஒரு அரௌண்ட் ஒரு 139, 40 அது வரைக்கும் போயிருக்கேன். அதுக்கப்புறம் குயிக் ஷிஃப்ட்ரு செம்ம ஸ்மூத்தாக இருக்குது போடும்போது, கியர் போடும்போது. குறைக்கும் போது அந்த அளவுக்கு ஒர்க் ஆகிறது கிடையாது. ஹைவேல போனால் வண்டி நல்லா தெரிக்கும். சொல்ல மறந்துட்டு பாருங்கள், எனக்கு இதில் பிடிச்சது என்னென்னா ட்ராக் மோடில் போட்டால் சும்மா அப்படியே பேய் ஆட்டம் ஆடும் வண்டி. தருன்னு சவுண்டு கிளிக்கும். அது ஒரு நல்ல ஆப்ஷன், ட்ராக் மோடில் போட்டு ஓட்டினா. ஸ்ட்ரீட் மோடில் நீங்கள் இப்படி ஆக்சிலேட்டர் கொடுத்தீங்கன்னா பொறுமையாக ரைஸ் ஆகும். ட்ராக் மோடில் இருந்துச்சுன்னா ஆக்சிலேட்டர் கொடுத்தா டக்குன்னு குயிக்காக ஒரு ரெஸ்பான்ஸ் தெரியும். அடுத்து வேறு என்ன இருக்குது? லைட்டு, சூப்பர் லைட்டு. நைட்டில் நான் அந்த வீடியோ அட்டாச் பண்ணுறேன். நைட்டில் நல்ல விசிபிலிட்டி சூப்பராக இருக்குது. வேறு என்ன,
பின்னாடி யாரும் லிஃப்ட் கேட்டால் தர முடியல, அது ஒரு வருத்தமான செய்தி. அவ்வளோதான் நிறைகள் குறைகள் எனக்கு தெரிஞ்சு அவ்வளோதான். மிகப்பெரிய ஒரு நிறை என்னென்னா, வண்டி ரோட்டில் போனாவே எல்லாம் பார்த்து சைட் அடிப்பாங்க. வண்டியை நம்மள அடிக்கிறாங்களா இல்லையான்னு தெரியாது, வண்டியை நல்லா சைட் அடிப்பாங்க. அப்படியே போனாலே அப்படியே கண் ஒரு மாதிரி போகும். எப்படி நான் கரெக்டாக சொல்கிறேன்னா, நான் இப்போ வச்சுருக்கிறது R15 தான் வச்சுருக்கேன். அப்போவும் என் கண்ணு முன்னாடி ஒரு R15v3 போனாலும் என் கண் அந்த V3 பின்னாடி இப்படி லைட்டாக இப்படி திரும்பிட்டு தான் அதுக்கப்புறம் வரும். நான்லாம் V3 வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், பட் அப்போதைக்கு வாங்க முடியல. அப்போ நான் பல்சர் வாங்கினேன் 2019. இப்போ இதை தான் வாங்கணும், இந்த கலர் தான் வாங்கணும், இந்த மாதிரி தான் வாங்கி முன்னாடி வந்து 96ன்ற நம்பரை தான் போடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அதே சேம் ப்ளூ கலரு, அதே R15v4 முன்னாடி அந்த 96 நம்பரை போட்டாச்சு. நான் ஆசைப்பட்டது நடந்துச்சுங்க. வண்டி ரோட்டில் போனாவே 4 பேர் பார்த்து அப்படியே சைட் அடிப்பாங்க. இதுலேயும் வேறு இது கொஞ்சம் ஒரு வித்தியாசமான வண்டியாக இருக்கா, முன்னாடி நம்பர் போட்டு. நான் VR46ஓட பயங்கரமான ஒரு ஃபேன். எனக்கு 46 போடணுன்னு ஆசை தான், பட்டு 96 போடணுன்னு அதை விட ஆசை. அதனால தான் 96 போட்டிருக்கேன். இது பேர் என்னது, டிஸ்க்கு பாக்ஸா, டிஸ்க் ஆயில் பாக்ஸ். ஃப்ரண்ட்டு டிஸ்க் ஆயிலோட பாக்ஸில் வந்து எம்எஸ்ன்னு போட்டிருப்பேன். மோட்டோ சர்வேயிங்கை சுருக்கி எம்எஸ் அப்படின்னு போட்டிருப்பேன். அது பக்கத்தில் ஒரு 2-3 கோடுகள்லாம் இருக்கும். அது எனக்கு பிடிச்ச கலர், அதனால் அப்படி போட்டிருக்கேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, அவ்வளோதான். நம்மக்கிட்ட பைக் டூர் கேட்டு வீடியோ போட சொன்னவரோட பேர் என்னென்னா மதன் ஓபி, அதுதான் அவரோட பேர். டிபிலையும் அப்படி தான் வச்சுருக்காரு. மிஸ்டர் மதன் ஓபியோட ஃபோட்டோ தான் டிபி வச்சுருக்காரு. மதன் ஓபியோட தீவிர ஃபேன் போல். பரவாயில்ல, நான் கமெண்ட் பண்ண சொல்கிறேன்னு என்னை மதித்து கமெண்ட் பண்ணுறதே பெரிய விஷயம். அவர் வேறு 2-3 டைமு பைக் வீடியோ போடுங்க, பைக் டூர் போடுங்க அப்படின்னு கேட்டே இருந்தாரா. எனக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கிறதில்ல. நான் எப்படி சொல்கிறது, டைம் எனக்கு பத்தலைன்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் என்னால் எதையுமே டக்குன்னு பண்ண முடியறதில்ல. இட்ஸ் ஓகே ப்ரோ, மதன் ஓபி ப்ரோ. ஓகேவா, ஹாப்பியா? பைக் பார்த்துட்டிங்களா எப்படி இருக்குன்னு? இவ்வளோதான் ப்ரோ பைக், வேறு ஒன்றும் இல்லை. அதில் சாதாரணமான ஒரு பைக்கு தான். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிங்க. அப்புறம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நிறைய லிங்க்ஸ் எல்லாம் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். மற்ற வீடியோஸும் நல்லாயிருக்கும். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு டெவலப் ஆகிட்டுருக்கேன். இனிமேல் வீடியோஸ்லாம் ரெகுலராக வரும், ரொம்ப நல்லாவே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுறதை பார்த்து நான் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மாடிஃபிகேஷன்லாம் பண்ணிப்பேன். ஸோ கமெண்ட் செக்ஷன் எனக்கு ரொம்ப முக்கியம். கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காது, உங்களுக்கு என்ன தோணுதோ எல்லாத்தையும் கமெண்ட் பண்ணி வைங்க. எல்லா கமெண்ட்டையும் நான் கண்டிப்பாக பிடிப்பேன். ஓகே காய்ஸ், லவ் யூ ஆல், தேங்க்யூ, பாய் பாய்.